பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானுடைய பண்புகளை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி வாரத்துல கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய பாதை எப்படியாக இருந்தது என்று சொல்லி கடந்த 10 நாட்களுக்காக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவானுடைய பண்பு, இயேசு பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு பொறுமையுள்ளவராக இருக்கிறார். மார்க்கு 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 9வது அதிகாரம் வசனங்கள் 23, 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு தெரிந்திருக்கும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கூட இந்த பகுதியிலிருந்து நம்முடைய திருச்சபையில நாம தியானித்திருக்கிறோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு பிசாசினால பிடிக்கப்பட்ட ஒரு மகனுடைய இயலாத நிலை. அது மாத்திரமல்ல, அந்த மகன் மாத்திரமல்ல, இந்த தகப்பனும் இயலாத நிலையில ஹெல்ப்லெஸ் ஃபாதரா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய இந்த மகனுடைய கஷ்டங்களை பார்த்து இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் எப்படியாவது உதவி செஞ்சிருவாங்க, இவனை குணப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி சீஷர்கள்ட்ட கொண்டு வர்றாரு. ஆனா சீஷர்களால அதை குணப்படுத்த முடியல. அந்த அந்த பிசாசை விரட்ட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அந்த தகப்பனாருக்கு இருந்த எல்லா விதமான நம்பிக்கையும் அற்று போற நிலைமையில வந்துருச்சு. இன்னும் மிகுந்த நம்பிக்கையோடு கூட தன்னுடைய மகனை கூட்டிட்டு வருகிறாரு. ஆனா அந்த மகன் குணப்படுத்தப்பட முடியவில்லை. ஏன்னா எங்கெங்கோ கூட்டிட்டு போயிருப்பாரு. ஒருவேளை நினைச்சிருப்பாரு, கடைசியா எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரலாம், நிறைய பேருக்கு சுகமாகுதுன்னு சொல்றாங்களே, எப்படியாவது கூட்டிட்டு வரலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா அங்கேயும் குணமடையாத நிலைமையில, அப்ப ஐயோ இந்த சீஷர்களாலே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோடு கூட இயேசு கிறிஸ்து கிட்ட கூட்டிட்டு வர்றார். அப்பதான் இயேசு கிறிஸ்துட்ட உம்மால் கூடுமானால் அப்படின்னு சொல்லி சொல்றார். இஃப் யூ கேன், உங்களால முடிஞ்சா நீங்க என் மகனை குணப்படுத்துங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், இப்படிலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து பதில் சொல்லும் போது, என்னால முடியும், ஆனா விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசிச்சேன்னா உனக்கு எல்லாம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கூட இயேசு கிறிஸ்துவானவர் அவனை கடிந்து கொள்ளல, மென்மையாக நீ விசுவாசிக்கிறியா, எந்த அளவுப்பா விசுவாசிக்கிற, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி மென்மையாக கூறி அவருடைய நம்பிக்கையை ஊக்குவிக்கிறத பார்க்கிறோம். அவனிடத்துல பொறுமையாக இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப கூட அவன் சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அவனுடைய இருதயத்துக்குள்ள போராட்டம் இருக்கு. விசுவாசிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா அவிசுவாசமும் சேர்ந்து இருக்கு கொஞ்சம். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் பார்க்கிறான். அவனோட மகன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை பார்த்திருக்கிறான். அதற்கு எப்படியாவது ஒரு விடிவு காலம் கிடைத்துவிடும், எப்படியாவது இவன் சுகப்பட்டு விடுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானோட சீஷர்கள், இந்த சீஷர்களும் பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் 2 பேரா அனுப்புவாரு கிராமங்களுக்கு. அவங்க திரும்பி பல அற்புதங்களை சொல்லுவாங்க, பிசாசுகள் ஓடுனதை சொல்லுவாங்க. இப்படி பல காரியங்களை திரும்பவுமா அவங்க சாட்சியா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய அந்த சீஷர்கள் இப்பொழுது இந்த பிசாசை விரட்ட முடியாதபடிக்கு இருக்கும்போதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருதயத்துல விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன். அங்க விசுவாசம் கம்மியா இருக்கு அல்லது விசுவாசம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து அவனை தள்ளி விடல, இயேசு கிறிஸ்து அவனை கடிந்து கொள்ளல, இயேசு கிறிஸ்து அவனை நியாயம் தீர்க்கல, நியாயம் தீர்க்கல. இயேசு கிறிஸ்துவானுடைய வார்த்தைகள் தன்னுடைய விசுவாச குறைவை ஏற்றுக்கொள்ளுவதற்காகவும்
விசுவாசத்திற்கான தேவைக்காக ஜெபிக்கவும் அந்த மனிதனை ஊக்குவித்தது. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா, என்கிட்ட வந்துட்டு நீ அவிசுவாசத்தோட வர்றியா, அப்படியே போயிடு. நீ என்கிட்ட அவ்விசுவாசத்தோடு இல்லாட்டி நீ வர முடியாது, உன்னோட ஜெபம் ஏற்கப்படாது, உன்னோட தேவை சந்திக்கப்படாதுன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருக்கலாம், அவனை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா அந்த அந்த தகப்பனாருடைய அந்த போராட்டத்தையும், அந்த தகப்பனாருக்கு அந்த நேரத்துல என்ன தேவை என்பதையும் அறிந்து இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாச குறைச்சலோடு வந்த அந்த தகப்பனாரை கண்ட, ஏன்னா அந்த தகப்பனாருக்கு என்ன இருந்தது, அவன் பார்வையினால் அவன் கண்டதை மாத்திரம்தான் விசுவாசிக்கிற முடிகிற நிலைமையில இருந்தான். அற்புதம் நடந்தா விசுவாசிக்க முடியும். ஆண்டவர் சொன்னது தன்னோட வாழ்க்கையில நடந்துச்சுன்னா விசுவாசிக்க முடியும். தன்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டா விசுவாசிக்க முடியும். கண்களால பார்த்து விசுவாசிக்கிற காரியம், அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. நிறைய கேட்டிருக்கிறேன், அது விசுவாசிச்சான். இயேசு கிறிஸ்துவானவரும் இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களும் குணப்படுத்திடுவாங்கன்னு கேட்டு அந்த விசுவாசத்தோட வந்திருக்கிறான். ஆனா இப்ப அது நடக்க முடியாதது போல இருக்கு. போன வாரம் பிள்ளைங்க அந்த வசனம் சொன்னாங்க இல்லையா, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாட் பை சைட் பட் பை ஃபெய்த். மனப்பாட வசனம் போன வாரம் சொன்னாங்க. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து. விசுவாசம் என்பது காண்கிறதுனால வருவதல்ல, வருவதனால காண்கிறது. இது வரும்னு சொல்லி நம்பி நம்ம பார்க்கிறத. நம்ம முக்கியமா என்ன பார்க்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்து அந்த விசுவாச குறைவுள்ள இந்த தகப்பனிடத்துல பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவரை தள்ளி விடவில்லை, அவரை புறக்கணிக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரம் இந்த இந்த தகப்பனாரை போல நம் போராட்டத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கணும்னு நமக்கு ரொம்ப ஆசை இருக்கு, ஆனா விசுவாசிக்க கூடாத பல தடைகள் நமக்கு இருக்கு. விசுவாசத்தை குறைக்கிறதான தடைகள் இருக்கு. பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பல காரியங்கள் நம்ம காதுபட கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கலைன்னு சொல்றப்ப நமக்கு ஒரு ஊசலாட்டம். மத்தவங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில நடக்கலையே, நான் எப்படி இது முழுமையா விசுவாசிக்கிறது? நிறைய பேர் சொல்றாங்க. எங்க வீட்டுல சொந்தக்காரவங்க சொல்றாங்க, என் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, கணவர் சொல்றாரு, மனைவி சொல்றாங்க, பிள்ளைகள் சொல்றாங்க, பெற்றோர் சொல்றாங்க, அல்லது என்னோட சொந்தக்காரவங்களா சொல்றாங்க, திருச்சபையில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலையே, நான் எப்படி விசுவாசிக்கிறது? நான் எப்படி விசுவாசிக்கல? முன்னாடி நடந்துச்சு, இப்ப நடக்கலைன்னு சொல்லி ஒரு சிலர் நம்ம துவண்டு போயிருக்கிறோம். ஒரு சிலர் நம்முடைய விசுவாசத்துல குறைவாக இருக்கிறோம். ஆனால் இன்று தேவன் நம்மிடத்துல கூறுவது, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்துல கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருந்தாலும், நம்முடைய விசுவாசத்துல போராட்டங்கள் இருந்தாலும், விசுவாசம் குறைந்திருந்தாலும், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய விசுவாசத்தை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறார். நம்மை ஊக்குவிக்கிற தேவனாக, நம்மிடத்துல பொறுமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்கள், அது அந்த தகப்பனாருடைய வாழ்க்கையில, அந்த தகப்பனாருக்கு இது வரைக்கும் எதுவும் நடந்ததில்லை, அதனால விசுவாச போராட்டத்துல இருந்தார். ஆனா தன்னோடு கூட 3.5 வருடம் இருந்து தன்னுடைய வாழ்க்கையில இருந்து எல்லா காரியங்களையும் கண்ட, தன்னால வல்லமை கொடுக்கப்பட்டு தன்னால உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சீஷனுக்கு அந்த விசுவாச குறைவு அல்லது விசுவாசம் இல்லாத தன்மை வந்தபோது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார், அதை நம்ம பார்ப்பது நன்றாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தும் எழுந்து விட்டார். யோவான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். உயிர் தெழுந்து விட்டு சீஷர்கள் இடத்துல காட்சி கொடுக்கவும் ஆரம்பித்து விட்டார். ஆனால் அங்க இருக்கிற அந்த அந்த சீஷர்கள்ல ஒருவரான தோமா, அவர் நேரடியா பார்க்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து காட்சி அளித்த போது அவர் அங்க இல்ல. அதனால அந்த சீஷர்கள்லாம் சொல்லும் போது அவரால் நம்ப முடியல. அவரோட சிந்தனை என்ன, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, உபத்திரவப்படுத்தப்பட்டு, பாடுபடுத்தப்பட்டு மரித்ததை நான் கண்டிருக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டது எனக்கு தெரியும். ஆனா இதுவரைக்கும் அவர் உயிரோட வந்தது நான் பார்க்கல. நான் பார்க்கல, மத்தவங்க பார்த்திருக்கலாம். ஏன்னா அது அவரு தானான்னு சொல்லி நான் தொட்டு பார்த்தாதான் முடியும்.
அவருடைய கைகளையும் அவருடைய விலா எலும்பையும் தொட்டு பார்த்தாதான் தெரியும். ஏன்னா விலா எலும்புல குத்துனது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான். மற்றவங்க எல்லாம் முழங்கால உடைச்சிருப்பாங்க, எலும்புகளை உடைச்சிருப்பாங்க. அவரு அவருக்கு எல்லா ரத்தமும் போய் தண்ணி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ஒருவேளை மறிச்சிருப்பாரு போல, எதுக்கு குத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குத்தி பார்க்கும்போது தான் தண்ணியும் ரத்தமும் வரும். ஸோ அவருக்கு அவருக்கு மாத்திரம்தான் விலா எலும்புல குத்திருப்பாங்க. அவர் கரெக்டா சொல்றாரு, அந்த கைகளையும் விலா எலும்புலையும் நான் தொட்டு பார்க்கலாட்டி நான் நம்ப மாட்டேன். யார்? இந்த இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட வாழ்ந்தவர், இந்த இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட பயணித்தவர், இந்த இயேசு கிறிஸ்துவானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வல்லமை கொடுக்கப்பட்டு, நான் சொன்னேன் இல்லையா, பிசாசுகளை விரட்டுவதற்கான அற்புதங்களை செய்வதற்கான வல்லமை கொடுக்கப்பட்டு அந்த வல்லமையினால நிரம்பி அற்புதங்களை செய்த அந்த மனிதர். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் பலமுறை கூறியிருக்கிறார், நான் மரித்து உயிர் தழுவேன் என்று கூறியிருக்கிறார். நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றுக் கொடுத்ததை, அந்த அனுபவங்கள் எல்லாமே இருக்கு. இந்த தோமாவுக்கு என்ன கிடையாது, ஒண்ணுமே குறைவு கிடையாது. எல்லாம் இருந்தும் அந்த நேரத்துல விசுவாசம் இல்லாதபடிக்கு, தன்னோட விசுவாசம் முழுவதுமாக அசைக்கப்பட்டு குன்றி போயிருந்த அந்த நேரத்திலையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வராம போகல. 11 பேர்ல 10 பேரு நம்பிட்டாங்க. இவன் ஒருத்த நம்பலன்றதுக்காக என்னுடைய உயிர்த்தெழுதலை நான் திரும்ப காண்பிக்க முடியாது. நீ விசுவாசம் இல்லாம அப்படியே மறிச்சு போ, நீ விசுவாச குறைவோடே போயிடு அப்படின்னு சொல்லி அவனை வெட்கப்படுத்தல, அவனை தள்ளி விடல, அவனை புறக்கணித்து விடல, அவனை மிகுந்த கண்டித்தலோடு கூட அவனை எதிர்கொள்ளல. தோமாவே தொட்டுப்பாரு, தொட்டுப்பாரு, தொட்டுப்பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவிசுவாசியாம் இல்லாமல் விசுவாசி, நீ கண்களால கண்டது விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் இன்னும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி இன்னும் உற்சாகப்படுத்துகிறார், இன்னும் உறுதியான விசுவாசத்திற்கு நேராக நடத்துகிறார். பிரியமானவர்களே, தோமாவுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையுள்ளவராக இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தோமாவோட வாழ்க்கையில பொறுமையுள்ளவராக இல்லாதிருந்தால் நமக்கு, நாம் இன்று நம்பிக்கொண்டிருக்கிற அந்த தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்கிற அந்த பெரிய அந்த ஸ்லாக்கியம், அவர் மூலமாக சுவிசேஷம் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தது என்ற அந்த பெரிய மரபு, அந்த பாரம்பரியம் நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும். தோமா என்கிற அப்போஸ்தலர் நமக்கு வந்திருக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் குன்றி இருந்தவரையும் இயேசு கிறிஸ்துவானவர் தள்ளி விடாத படிக்கு, கடிந்து கொள்ளாத படிக்கு, கடிந்து கொள்றோம்னா ரொம்ப கோபப்படாத படிக்கு அவருடைய வாழ்க்கையில பொறுமையாக இருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட பல சூழ்நிலைகள் நம்மை அழுத்துகிற போது, பல போராட்டங்கள், நெருக்கடிகள்னால நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்க போது, நம்ம முயற்சியினால, நம்ம பலத்தினால போராட முடியாது. நம்மளால முடியாது. ஒரு சில நேரம் அந்த நேரத்துல நமக்கு விசுவாசம் குறைவதை போல இருக்கலாம். நம்ம அந்த தகப்பனார் கேட்டது போல, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அந்த தகப்பனார் கதறினது போல, நாமும் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார். அவர் தள்ளி விடுவது கிடையாது. நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். பிரியமான, நம்முடைய எல்லா பலவீனங்களும் அவருக்கு தெரியும். எதனால நம்ம போராடி கொண்டிருக்கிறோம், எதனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எதனால அந்த விசுவாச குறைவு வருகிறது, எதனால நம்ம இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் முழுமையுமாக அறிந்திருக்கிறார். அல்லது இந்த தோமாவை போல நாம பல ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்திருந்து, பல ஆண்டுகள் இந்த தேவனை விசுவாசித்து, பல நேரங்கள்ல இந்த தேவனால பயன்படுத்தப்பட்டு இருந்த பின்பும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறையும் போது, அப்படிப்பட்ட விசுவாச குறைவையும் இயேசு கிறிஸ்துவானவர் தள்ளி விடுவது கிடையாது. அதை மீறி அவர் நம்மிடத்துல பொறுமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய விசுவாச அளவும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். எந்த நேரத்துல எந்த அளவு நம்ம விசுவாசத்துல இருப்போம்,
உச்சகட்ட விசுவாசத்துல இருக்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிறதும் ஆண்டவருக்கு தெரியும். விசுவாசிப்பதற்கு எனக்கு ஏதாவது சாட்சி வேணும், ஏதாவது நடக்கணும், நான் அதை பார்த்தாதான், அந்த காரியத்தை நிரூபித்தாதான் நான் நம்புவேன்னு சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வருகிற காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த காரியங்களிலும் கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், ஒருவேளை இன்னைக்கு நீங்க அந்த தகப்பனாரை போல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அல்லது நான் தொட்டு பார்த்தால் ஒழிய, அதை கண்டால் ஒழிய, அந்த இடத்துல என் கை வைத்தால் ஒழிய, அல்லது இந்த காரியம் எனக்கு நடந்தால் ஒழிய, என்னால புரிந்து கொள்ளப்படாவிட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், நான் விசுவாசிப்பது கடினம் என்று சொல்லி ஒரு போராட்டத்துல ஒரு சிலர் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய காரியம். அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நாம தீர்மானித்து விட்டு, அது நடந்துச்சுன்னா நான் நம்புறேன்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசியா இருந்தும், நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே பல அற்புதங்கள் செய்யப்பட்டிருந்தும் நம்ம இந்த சூழ்நிலைக்கு வந்திருந்தோம்னா, நம்மையும் ஆண்டவர் புரிந்து கொள்ளுகிறார். இந்த நாளில நம்மை சந்திப்பதற்கு வருகிறார். அவர் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இன்று மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அந்த விசுவாச குறைவும், விசுவாச போராட்டமும் அல்லது அவிசுவாசமும் வந்திருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர், இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதே போல விசுவாசத்துல நம்முடைய குடும்பத்துல யாராவது போராடி கொண்டிருக்கும் போது, நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது விசுவாசத்துல ஒரு உண்மையான போராட்டத்துல இருக்கும்போது, மாய்மாலமான காரியம் அல்ல, உண்மையான போராட்டம், அவங்க விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா முடியல, ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு சிக்கல்னால, ஏதோ ஒரு போராட்டத்தினால, ஏதோ ஒரு கலக்கத்தினால போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில நாம பொறுமையை கடைபிடிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவானவரோட பொறுமையை நாம பிரதிபலிக்க முடியுமா? பிரியமானவர்களே, ஏன்னா விசுவாசிகளாக அது நமக்கு மிக மிக தேவையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவானவர் பொறுமையாக இருக்கிறார். அந்த பொறுமையினால நம்ம உற்சாகப்படுத்தப்படுகிறோம். நம்ம நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் என் மீது பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய விசுவாச குறைவை அறிந்திருந்தும் என்னை தள்ளிவிடாமல் பொறுமையாக இருக்கிறார் என்று இருக்கிற அந்த நிச்சயத்தோடு கூட, அதே போல யாராவது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டுல, நம்முடைய உறவினர்களை விசுவாசத்துல போராடிட்டு இருந்தோம்னா, அவங்கள நம்ம கண்டிக்காத படிக்கு, அவங்கள ஒதுக்கி விடாத படிக்கு, அவங்கள தள்ளி விடாத படிக்கு, இயேசு கிறிஸ்துவானவருடைய பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடித்து, அதே பொறுமையை மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்ம காண்பிக்க முடியுமா? பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல பொறுமையா இருப்பது போல, மற்றவர்கள் விசுவாசத்துல போராடும் போது அவர்களுக்கு இயேசுவின் பொறுமையை நாம காண்பிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவானவருடைய பொறுமையை அவர்களும் புரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கை மூலமாக புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பொறுமையின் மூலமாக நாம் நல்ல பேர் எடுக்கிறதில்ல, இயேசு கிறிஸ்துவானவரிடத்துல அவர்கள் வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, அவர்களுடைய ரட்சிப்பிற்கோ அல்லது அவர்களுடைய விசுவாசத்துல நிலை நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நம் மூலமாக தர விரும்புகிறார். இன்றைய தினத்துல, இந்த வாரத்துல அதை தர விரும்புகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவானவருடைய பொறுமையை நாம் வெளிப்படுத்தலாமா? பிரதிபலிக்கலாமா? சிந்தித்து பார்த்து நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பொறுமை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ரட்சித்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் விசுவாசத்துல நாங்கள் நல்லா வளர்ந்துருக்கணும், விசுவாச வீரர்களா இருந்திருக்கணும். ஆனாலும் கூட எங்களுடைய சிக்கல்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், கண்ணீர் கலக்கத்தினால
ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்க முடியாத படிக்கோ அல்லது விசுவாசத்தில் குறைந்தவர்களாகவோ அல்லது தோமாவை போல விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த இடத்திலேயோ நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்படி ஒரு போராட்டத்தோடு கூட உம்முடைய சமூகத்துல வந்து அந்த தகப்பனாரை போல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்களோ, நீர் அவர்களிடத்துல பொறுமையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் புரிந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய அற்புதங்களை காண நீர் உதவி செய்யும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அது மாத்திரமல்ல, தோமாவை போல ஆண்டவரே, இது நடந்தாலொழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே, ஒரு 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 உறுதியோடு இருக்கிறவர்கள் மீதும் ஆண்டவரே, நீர் நீர் பொறுமையாக இருக்கிறீர். அவர்களையும் நீர் சந்திக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய விசுவாசத்தை நீர் உயிர்ப்பிக்க செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல நாங்களும் உம்முடைய பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையில ருசி பார்த்தது போல அதே உம்முடைய பொறுமையை மற்றவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். யாராவது விசுவாசத்துல போராடி கொண்டிருந்தா அவர்களை ஆண்டவரே நாங்கள் திட்டியோ அவமானப்படுத்தியோ ஆண்டவரை ஒதுக்கி விடாத படிக்கு உம்முடைய பொறுமையை நாங்கள் வெளிப்படுத்த பிரதிபலிக்க அதன் மூலமாக அவர்கள் உண்மை கண்டுகொள்வதற்கான ஏற்ற ஒரு தருணமாக பாத்திரமாக எங்களை பயன்படுத்தும். நாங்கள் பலவீனமானவர்கள், நாங்கள் நியாயம் தீர்க்கிறவர்கள், நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள். ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை விட்டுக் கொடுக்கும். துதி கன மகிமெல்லாம் முக்கை செலுத்துகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.